இது என்ன மாதம்? ஆடி மாதம். ஆடி மாதம் என்ன பண்ணணும்? நாம் எல்லாருமே முக்கியமாக எல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஆடி மாதத்தில் இருக்குது. ஏன்னா ஆடி மாதம் பராசக்தியின் அம்சம். இந்த பெண் தெய்வங்களுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் சிறப்பிக்கப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, அடுத்தது ஆடி பெருக்கு, ஆடி 18, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதை நாம் என்ன பண்ணணும்? தவறாமல் கடைப்பிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷங்களும் கொடுக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அம்பாள் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சாந்த ரூபினியும் இருக்கிறா, அதே மாதிரி விஸ்வரூபினியும் இருக்கிறா. அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டங்களில் பராசக்தி அம்சமாக இருக்கக்கூடிய அங்காளம்மன், பகவதி அம்மன், காளியம்மன், துர்க்கை அம்மன், குலதெய்வம், இது எல்லாத்தையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இப்போ இது மாதிரி நம்ம அந்த ஆடி மாதத்தில் வேண்டுதல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மற்ற மாதங்களை விட இந்த ஆடி மாதத்தில் பன்மடங்கு நமக்கு பலனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய இது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் ஆடி அமாவாசை பித்தர்களுக்கான ஒரு நாள். அந்த நாள் பல மடங்கு இதுவரையிலும் நம்ம செய்யாமல் விடுபட்ட காரியங்களையும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஒரு அபரிதமான ஒரு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 5 நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம பண்ண முடியுமோ ஒரு அன்னதானம், நீர் ஆகாரம், மஞ்சள், குங்குமம், இது மாதிரி நம்ம பண்ணும்போது வீட்டில் எப்பயுமே செல்வ வளத்துக்கு குறையில்லாமல் தீர்க்க சுமங்கலையாக சகல சௌபாக்கியத்தோடு இருப்பாங்க. வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி நிறைஞ்சு இருப்பாள். இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம போயிட்டு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு அவங்கள சாமி கும்பிட சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்ட வரத்தை கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுப்பா அம்பாள். அப்படியாப்பட்ட தெய்வ ரூபினியா, சாந்த ரூபினியா நம்ம அங்காள பரமேஸ்வரி அவர்கள் அவங்க அந்த இடத்துல அருள்பாலிச்சு நமக்கு இந்த மாதத்தில் கேட்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கிறார். அவங்ககிட்ட போய் கேளுங்க, கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அடுத்தது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆடி கிருத்திகையை கும்பிட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். கல்வியில் தடை இருக்கக்கூடிய குழந்தைங்க, மந்தமாக படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க நல்லா படித்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஆடி பூரம் பார்த்திங்கன்னா ஆண்டாள் பிறந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னா பூரம். இறைவன்கிட்டயே கேட்டு வரமாக பெற்றவள் அவள். அப்படிங்கிறப்ப அந்த நாளை நாம் வணங்கி இது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் நமக்கு என்ன பண்ணுவார்? எல்லா வித சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது பார்த்தோம்னா இது ஃபுல்லாக ஆடியோடது. ஆடி ரொம்ப சிறப்பானது. நீங்கள் எல்லாருமே இந்த ஆடியை சிறப்பான முறையில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, இதை அம்பாள் வழிபாடுகள் மேற்கொள்ளுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.